வணக்கம் நேயர்களே. ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகள் நமது பார்வையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இன்றைய தினம் பத்திரிகையிலே வெளியாகிற ஒரு செய்தி தமிழர்களுக்கும் அதேபோன்று சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை அல்லது ஒரு தகவலை கூறுகிற வகையிலே செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி தான் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். எது எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய அந்த கருத்து தற்பொழுது ஒரு பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனாதிபதி அப்படி என்னதான் சொன்னார், ஏன் சர்வதேசத்துக்கு அது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது என்பது தொடர்பிலே அடுத்து வரும் செய்திகளை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேசரி பத்தினுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், எனது அறிக்கையில் உறுதியாக இருக்கிறேன், ராகவனின் கூற்று தவறானது என்கிறார் மனித உரிமை ஆணையாளர் என்கிற செய்தி எங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை தொடர்பாக தன்னால் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்களில் தவறேதும் இல்லை எனவும் அவற்றிலே உறுதியாக நிற்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் ஃபசலட் தெரிவித்திருக்கிறார். நேற்று புதன்கிழமை வெளியிட்டிருக்கிற அறிக்கை ஒன்றில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஜெனீவாவிலே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரிலே பங்கேற்பதற்கு சென்றிருந்த இலங்கை அரசாங்க தூதுக்குழுவினருடன் ஐநா மனித உரிமை ஆணையாளர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அதாவது இலங்கை தொடர்பிலான பிரேரணை ஐநா சபையில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பிலே அதாவது இலங்கையிலிருந்து சென்றிருந்த குழுவில் அங்கம் வகித்திருந்த வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் அங்கம் வகித்திருந்தார். எனினும் தாம் அந்த அறையிலே கூறிய விடயங்களை தெரிவுபடுத்துகிற வகையிலே சுரேன் ராகவன் கருத்து வெளியிட்டிருப்பதாக ஐநா ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை ஒன்றில் விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலிருந்து வெளியாகிற ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு சுரேன் ராகவன் தன்னுடைய கருத்துக்களை திரிவுபடுத்தி வெளியிட்டிருப்பதாகத்தான் அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, பிரதான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், பிணைமுறி விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் ஐதேக கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி விவகாரத்திலே இறுதி முடிவினை பெற்றுக் கொடுப்பதற்கு பாதுகாப்புத்துறை தயக்கம் காட்டி வருகிறது. இந்த பிரச்சனை நீடிக்க விடாமல் பிணைமுறியுடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிணைமுறி மோசடியோடு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தொடர்புபட்டிருப்பதாக மஹிந்த ஆதரவு அணியினர் தொடர்ச்சியாக தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையிலே தான் பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கு ஜனாதிபதி உதவ வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, அனுசரணை வழங்கியது ஏற்றுக்கொள்ளவே முடியாது, முப்படையினரையும் மக்களையும் காட்டி கொடுத்து விட்டனர் என்கின்றார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. சர்வதேச தரப்பு அல்லது வேறு எந்த தரப்பும் கூறுகின்றன என்பதற்காக நாட்டின் அரசியலமைப்பிற்கு முரணாகவும் அல்லது நாட்டின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலேயோ எதனையும் செய்வதற்கு நான் தயாராக இல்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். களுத்துறையிலே நேற்று முற்பகல் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது 40(1) என்கின்ற பிரேரணை இலங்கையிலே நிறைவேற்றப்பட்டு இலங்கை தொடர்பிலே ஐநாவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதனை தொடர்ந்து அந்த பிரேரணை இணையனுசரணை வழங்கிய இலங்கை அரசாங்கம் தொடர்பிலே கருத்து வெளியிட்ட வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன, இலங்கை அரசியலமைப்பிற்கு முரணாக கலப்பு நீதிமன்ற பொறிமுறை அமைப்பதற்கு இடமளிக்க முடியாது, அப்படி ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே அரசியலமைப்பிலே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், அந்த திருத்தங்கள் 3/2 பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த இணைய அனுசரணையில் அவர் கையொப்பமிட்டிருந்தார். எனினும் இலங்கை ஜனாதிபதி என்ற வகையிலே தாம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏற்கனவே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே தான் மீண்டும் ஒரு முறை நேற்றைய தினம் அந்த ஐநா பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அதிலே நான் திட்டவட்டமாக இருக்கிறேன், முப்படையினரையும் முப்படை அதே போன்ற பொதுமக்களை காட்டி கொடுத்து விட்டார்கள் ஐநாவிலே, அதாவது சர்வதேசத்திலே காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டை நேற்றைய தினம் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து தற்பொழுது சர்ச்சையை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும். நீங்கள் ஊடகத்திலே இவ்வாறான கருத்துக்களை கூறுவதை தவிர்த்துவிட்டு அல்லது ஒரு பொது இடங்களிலே இவ்வாறான கருத்துக்களை கூறுவதை தவிர்த்துவிட்டு முடிந்தால் அல்லது என்றால் நாடாளுமன்றத்திற்கு வந்து ஐநா பிரேரணையை நிறைவேற்ற முடியாது என்கின்ற விடயத்தை தில்லி இருந்தால் கூறிப்பார்கள் என்ற வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன்
நேற்று முன்தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலே கருத்து வெளியிட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவிலே இருக்கிற ஒரு பண்பு உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவிடம் ஒரு தில் இருக்கிறது. செய்ய முடியும் என்றால் முடியும் என்பார், முடியாது என்றால் முடியாது என்பார். அப்படி உங்களால் முடியும் என்றால், உங்களால் ஐநா தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது என்றால் அதனை நாடாளுமன்றத்திலே தெரிவியுங்கள். ஊடகங்களுக்கும் அதே போன்று நிகழ்வுகளிலும் நீங்கள் தெரிவிக்காதீர்கள். நீங்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்தால் அது அனைத்து சர்வதேசத்திற்கும் சென்று விட்டதாகிவிடும். ஆகவே நீங்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தை விடுத்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிங்கள் என சார்ல்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்து அடுத்த நாளே அல்லது மறுதினமே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார் என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் மதுசுடன் சிக்கிய பாடகர் நதிமால். சிஐடியினரின் 7 மணி நேர விசாரணையின் பின்னர் விடுவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்திலே பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான மாக்கந்துரை மதுசுடன் கைது செய்யப்பட்ட பிரபல பாடகர் அமல் பெரேராவின் மகன் நதிமால் பெரேரா மற்றும் சிறைச்சாலை அதிகாரி லலித் குமார் ஆகியோர் நேற்று அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். 24 வயதான பாடகர் நதிமால் பெரேரா மற்றும் 52 வயதான சிறைச்சாலை அதிகாரி கோத்தகொட ஆராய்ச்சி லலித்குமார் ஆகியோர் இவ்வாறு நாடு கடத்தப்பட்டார்கள். இவர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையிலே நேற்றைய தினம் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் சிறைச்சாலை அதிகாரி லலித் குமார விளக்கு நிலையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார். எனினும் நதிமால் 7 மணி நேர விசாரணையின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு விடயத்தை சிஐடியிடம் தெரிவித்ததாக நேற்று தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதாவது தாங்கள் இது மாக்கந்துர மதுசனுடைய நிகழ்வு அல்லது விருந்து என தெரிந்து அங்கு சென்றதாக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியிருப்பதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. சுமார் 7 மணித்தியாலங்கள் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. மாக்கந்துர மதுசனிடம் தொடர்ச்சியாக ஐக்கிய அரபு ராச்சியத்திலே அல்லது துபாயிலே தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையிலே தான் அது தொடர்பிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிற நதிமாலிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபாய் கொடுப்பனவு வழங்க முடிவு அமைச்சரவையில் அங்கீகாரம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபாய் மேலதிக கொடுப்பனை வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவையிலே அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளொன்றுக்கான கொடுப்பனவாக 750 ரூபாய் வழங்குவதற்காக தீர்மானிக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டது. என அந்த கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதமரோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் பலனாக தோட்ட தொழிலாளர்களுக்கு மாதாந்தம் 50 ரூபாய் கொடுப்பனை வழங்குவது தொடர்பிலான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனினும் அந்த இணக்கப்பாடு ஒரு வாய்மொழி மூலமான இணக்கப்பாடாக எட்டப்பட்டது. அது தொடர்பான முன்மொழிவுகள் வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் எந்த ஒரு முன்மொழிவுகளும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்படாத நிலையிலே அது தொடர்பிலே தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. எனினும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 2 தினங்களிலேயே நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு 50 ரூபாய் கொடுப்பனவு நிச்சயமாக வழங்கப்படும் என்கிற விடயத்தினை அரசாங்கம் அறிவித்திருந்தது. அது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த அமைச்சரவை பத்திரத்திற்கு தற்போது அனுமதி வழங்கியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகை பிரதான செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், அரசுகளுடன் நான் பேசியது குறித்து இலங்கை ஊடகங்களில் பொய்யும் புரட்டும், வடக்கு ஆளுநரின் கருத்தை நிராகரிக்கிறார் ஐநா ஆணையாளர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை தொடர்பான தனது அறிக்கையிலே முழுமையான உறுதிப்பாட்டை ஐநா மனித உரிமை பேரவை உயர்ஸ்தானிகர் மிச்சல் ஃபசலட் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவிலே கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி மனித உரிமை பேரவையிலே சமூகமளித்த இலங்கை அரச தூதுக்குழுவினருடன் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அண்மை அறிக்கை குறித்த அவரின் கலந்துரையாடல் பாரதூரமான வகையிலே தவறாக அமைந்திருப்பதாக இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பத்திரிகையில் கட்டுரை வெளிவந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான ஐநா மனித உரிமைகள் பேரவை அறிக்கையிலே ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகள் என்னவாக இருப்பினும் அது தற்பொழுது தெரிவுபடுத்தப்பட்ட வகையிலே வெளியிடப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதற்கு முன்னர் வீரகேசரி பத்திரிகையிலே பார்த்த செய்தி போலத்தான் வடக்கு ஆளுநர் ஐநா ஆணையாளரினுடைய கருத்தை தெரிவுபடுத்தி வெளியிட்டிருக்கார் என்கின்ற வகையிலான ஒரு மறுப்பறிக்கையை தான் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய
ஆணையாளர் வெளியிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி இங்கே பார்க்கிற பொழுது, அரசியலமைப்பிற்கு முரணானதாயின் ஜெனீவா பிரேரணை நிறைவேற்ற மாட்டோம் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சிற்கு தெரியாது கள்ளத்தனமாக ஐநா மனித உரிமைகள் பேரவையின் யோசனைக்கு ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான தூதுவர் கைச்சாத்திட்டமைக்கு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாக கடுமையாக சாடியுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் முன்வைத்த யோசனையின்படி நாங்கள் சுயாதீன ஆணைக்குழுவை ஒருபோதும் நியமிக்க மாட்டோம். எமது நாட்டு அரசியலமைப்பில் உள்ளவை மட்டுமே நாங்கள் நிறைவேற்றுவோம். அரசியலமைப்பிற்கு அப்பால் எதனையும் செய்வதற்கு நாங்கள் எப்பவுமே தயாராக இல்லை, செய்யவும் மாட்டோம் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பில் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்தியிருந்தோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் இங்கே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், ரணில் கைதாவதை தடுக்கவே தேசிய அரசு மஹிந்த அணி கூறுகிறது என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களிலே இந்த அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட உள்ளார். அத்தோடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவரும் கைது செய்யப்படலாம் என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகி இதனை தடுப்பதற்காகவே தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஐக்கிய தேசிய முன்னணி தயாராகி வருவதாக நேரடி குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி அலுவலகத்திலே நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இந்த குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, சூகாவுடனான தேசிய அரசிற்கு இடமில்லை சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து மீண்டும் தேசிய அரசு அமைப்பதற்கு இடமளிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டர் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். கலனி பிரதேசத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதுதான் அவர் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். காலை வாரியவர்களோடு மீண்டும் ஆட்சி அமைக்க அல்லது மீண்டும் ஒரு தேசிய அரசு ஒன்றை அமைப்பதற்கு இடமளிக்க முடியாது என்கின்ற விடயத்தை தான் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது தேசிய அரசாங்கம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிற நிலையிலே தான் காலை வாரிய தரப்போடு மீண்டும் தேசிய அரசனை உருவாக்குவதற்கு தாம் இடமளிக்கப் போவதில்லை என்ற வகையிலான கருத்துக்களை சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்தார். தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது, போதைப்பொருள் குற்றச்சாட்டு 1,00,000 பேர் கைது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு போதைப்பொருளுடன் தொடர்புடைய 1,00,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் அதிலே 2,700 பேருக்கு மட்டுமே புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருப்பதாக ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற சுகாதாரம், போஷணை மற்றும் சுதேச வைத்திய அமைச்சு, மகளிர் சிறுவர் விவகார அலுவல்கள் மற்றும் உலர் வலய அபிவிருத்தி அமைச்சு ஆகியவற்றின் மீதான விவாதத்திலே உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். விசேட அதிரடிப்படையினர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதை ஊடகங்களில் பிரச்சாரம் செய்வதால் மட்டும் நாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தலை ஒழித்துவிட முடியாது. போதை வஸ்து பாவனையாளர்களை போலீசார் கைது செய்தாலும் அதற்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு அளிப்பதன் மூலமே அவர்களை அதிலிருந்து விடுதலை செய்ய முடியும். அதன் மூலமே போதைப் பொருளால் பாதிக்கப்படுகிற எண்ணிக்கையை குறைக்க முடியும். ஆகவே அரசாங்கம் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையைத்தான் ஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வடபுறத்திலிருந்து வெளியாகிருக்கிற பத்திரிகைகள் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், ஆரம்பத்திலே உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது, சரணடைந்தோர் மீது இராணுவத்தினர் போர்க்குற்றம் புரிந்தனர். வெள்ளைக்குடி விவகாரம் மிகப்பெரிய போர்க்குற்ற விசாரணையில் என்னிடமுள்ள ஆதாரங்களை வழங்குவேன். வெளிநாட்டு நீதிபதிகளை ஏற்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டாம். இணை அனுசரணை வழங்கிவிட்டு முட்டி மோதக்கூடாது. போர்க்குற்றவாளிகளை சிறைக்குள் தள்ளுங்கள். சரத் பொன்சேகா அறிவுரை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இலங்கை மீதான ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் வர மோசமாக உள்ளது. போர்க்குற்றம் இழைத்த இராணுவ அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கியவர்களை உடன் சிறையில் அடைக்க வேண்டும். அரசு அப்போதுதான் ஐநாவினுடைய பிடியிலிருந்து இலங்கை தப்பித்துக் கொள்ளலாம். இவ்வாறு இலங்கை அரசுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் ஐக்கிய தேசிய முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்டர் மார்ஷல் சரத் பொன்சேகா என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகிறது. அதாவது அவர் இந்த இடத்திலே 5 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சரணடைந்தோர் மீது இராணுவத்தினர் போர்க்குற்றம் புரிந்தனர். வெள்ளைக்கொடி விவகாரம் மிகப்பெரிய போர்க்குற்ற விசாரணையில் என்னிடமுள்ள ஆதாரங்களை வழங்குவேன்.
வெளிநாட்டு நீதிபதிகளை ஏற்க மாட்டோம் என சொல்ல வேண்டாம், இணை அனுசரணை வழங்கிவிட்டு முட்டி மோதக்கூடாது என்ற 5 விடயங்களை இலங்கை அரசாங்கத்திற்கு அவர் அறிவுரையாக கூறியிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது, ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்றப் போவதில்லை, எனக்கு தெரியாமல் ஐநாவிற்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கியுள்ளது, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு என்கின்ற செய்தியை இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் இதற்கு முன்பு அவதானம் செலுத்த வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும். இவர் இப்படி தனக்கு தெரியாமல் நடந்து விட்டது, தனக்கு தெரியாமல் நடந்து விட்டேன சொல்லுவது இது முதல் தடவை இல்லை என்கின்ற வகையிலான கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவர் இதற்கு 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். இதன்பொழுது நல்லாட்சிக்கான தேசிய அரசாங்கத்தினுடைய தேர்தல் கொள்கை அல்லது தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. அந்த விஞ்ஞாபனத்திலே 100 நாள் திட்டம் உள்ளடக்கப்பட்டது. எனினும் அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் தமக்கு அது பற்றி எதுவும் தெரியாது, 100 நாள் வேலை திட்டம் பற்றி தனக்கு தெரியாது என அவர் கைவிரித்திருந்தார். அதே போன்று மேலும் பல தடவைகளிலே அவர் இவ்வாறு நாடாளுமன்றத்திலும் கருத்து தெரிவித்திருந்தார், ஊடகங்களும் கருத்து தெரிவித்திருந்தார். நான் சில செய்திகளை ஊடகங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது என அவர் சொல்வது இது முதல் தடவை அல்ல என்கிற விமர்சனங்களை தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது கூட தமக்கு தெரியாமலே ஜெனீவாவிலே இலங்கை இணை அனுசரணை வழங்கிவிட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். எனினும் ஜனாதிபதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். திலக் மாரப்பனுடைய அறிக்கையிலே சில முக்கிய திருத்தங்களை தாம் தான் மேற்கொண்டதாக ஜனாதிபதி கூறிவிட்டு தற்பொழுது இணை அனுசரணை வழங்கிய தமக்கு தெரியாது என கூறுவது எந்த விதத்திலே நியாயமாகும் என்கின்ற வகையிலான விமர்சனங்கள் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது, திருட்டுத்தனமாகவே ஜெனீவாவிலே தீர்மானத்துக்கு இணை அனுசரணை ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்கிறார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இதற்கு முன்னரும் இது தொடர்பிலே நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோமாகவே தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி இங்கே நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையில் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், சுமந்திரன் எம்பியாக இருக்கும் வரையிலே அரசியல் கைதிகளுக்கு விடுதலை இல்லை, முன்னாள் போராளிகளுக்கும் நிம்மதி கிடையாது என்கின்றார் ஆனந்த சங்கரி என்கின்ற செய்தி இன்றைய தினம் காலைக்கதிர் பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது. இவை அனைத்துமே இந்த நாங்கள் வடக்கிலிருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது, டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியும் தமக்கு தெரியாமல் ஐநாவிலே இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கி கையொப்பமிட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை ஜனாதிபதி வெளியிட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னரும் இது தொடர்பில் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்தியிருந்தோமாகவே தொடர்ச்சியாக நாங்கள் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக வெளியாகிருக்கிறது. அந்த செய்தியும் ஜனாதிபதி ஐநா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, தமக்கு தெரியாமல் அந்த இணை அனுசரணை வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாகத்தான் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலேக செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால், எனது காலத்திலேயே பெருந்தோட்டத்துறை மக்களை சிறுதோட்ட உரிமையாளராக்குவேன், தனது மக்களுக்காக கொதித்தெழும் மனிதர்கள் வடிவேல் சுரேஷ் என்கிறார் அமைச்சர் நவீன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. எனது காலப்பகுதிக்குள்ளேயே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தமக்கான சொந்த நிலத்திலே சிறுதோட்ட உரிமையாளர்களாக வாழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இயன்றவரை மேற்கொள்வேன், அதற்கு தேவையான சகல அரசு உதவிகளையும் மற்றும் மானியங்களையும் பெற்றுத்தர வழிவகுப்பேன் என பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சர் ராஜாங்க அமைச்சராக வடிவேல் சுரேஷ் நியமிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், இதனை நான் பாராளுமன்றத்தில் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த போராட்ட குணமுள்ளவர் என்ற வகையிலான கருத்துக்களை இவர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு மலேக செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவமாக இருந்தால், எமது சமூகத்தின் எழுச்சிக்கு கல்வியை பிரதான அடித்தளம், மத்திய மாகாண மேலதிக உதவி கல்வி பணிப்பாளர் சத்யேந்திரா கருத்து என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஒரு சமூகத்தின் வெற்றிக்கு அல்லது மேம்பாட்டின் அடையாளமாக கல்வியை அடிப்படையாக திகழ்கிறது என்ற வகையிலான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தி தான் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு இந்திய செய்தி தொடர்பிலே நாங்கள் அல்லது இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால், ஆணையாளரின் பரிசீலனைக்கு பின்னர் தமிழிசை கனிமொழி வேட்புமனுக்கள் ஏற்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியிலே திமுக எதிர்ப்பு தெரிவித்ததால் நீண்ட நேர பரிசீலனைக்கு பின்னர்
பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடியிலே வேட்புமனு தாக்கல் செய்த திமுக வேட்பாளர் கனிமொழியினுடைய வேட்புமனு முன்னர் நிராகரிக்கப்பட்டு பின்னர் பரிசீலனையின் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் 18ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள நிலையிலே தான் நேற்றைய தினம் வேட்புமனுக்கள் இருவருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மற்றொரு இந்திய செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவமாக இருந்தால் பாராளுமன்ற தேர்தலிலே பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். சுப்பிரமணிய சாமி பேட்டி என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலிலே பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கும், பாஜகவின் கூட்டணி கொள்கை பிடிக்கவில்லை என்று சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்திலே பாஜக கூட்டணி அமைத்து தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. எனினும் பாராளுமன்ற தேர்தலிலே பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்கும், பாஜகவுடைய கூட்டணி கொள்கை எனக்கு பிடிக்கவில்லை என்கிற கருத்துக்களை சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிற சர்வதேச செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் தாய்லாந்தில் 7 எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டமைப்பு கட்சியை ஸ்தாபிப்பதாக அறிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தாய்லாந்தினுடைய எதிர்க்கட்சியான 7 கட்சிகள் அரசாங்கத்தை அமைக்கும் இலக்கில் ஜனநாயக முன்னணி கூட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபித்துள்ளதாக நேற்று புதன்கிழமை அறிவித்திருக்கிறது. நடந்து முடிந்த சர்ச்சைக்குரிய பொதுத் தேர்தலில் பாராளுமன்ற கீழ் சபையிலே பெரும்பான்மை ஆசனங்கள் தாம் வென்றுள்ளதாகவும் அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான உரிமை தமக்குள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய சர்வதேச செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதன் அவசியம் என்கிற தலைப்பிலே வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி தொடர்பிலே தொடர்ச்சியான நம்பிக்கையான நிலையை நிலவுகிறது. தொடர்ந்து அரசாங்க தரப்பினரால் முன்வைக்கப்படும் கூற்றுக்களை நோக்குகிற போது பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்தி அடையக்கூடியதான நீதி பொறிமுறை சாத்தியம் என்று போகும் நிலையை தென்படுகிறது. ஜெனீவாவிலே இலங்கையிலே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையுடன் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையிலே பாராளுமன்றத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற விவாதத்திலே கடும் காரசாரமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை சார்பிலே ஜெனீவாவிற்கு சென்று இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு அனுசரணை வழங்கிவிட்டு மீண்டும் வந்தவர்களே அதனை கடுமையாக விமர்சிக்கும் நிலையை பாராளுமன்றத்திலே காண முடிந்ததாகத்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்க தொடர்பில் அவதானம் செலுத்துவமாக இருந்தால் மின் விநியோக துண்டிப்பு தொடரும் அச்சுறுத்தல் என்கிற தலைப்பிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. நாட்டில் 2 வருடங்களின் பின்னர் இப்போது தினசரி மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் நீர்மின் உற்பத்தி குறைவடைந்ததை அடுத்து மின்வெட்டை அமுலாக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. புதிய மீன் உற்பத்தி உலைகளை நிர்மாணிக்க அரசாங்கம் தவறிவிட்டதே மின் துண்டிப்பால் பெரும் சிரமங்களை சகல தரப்பினரும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறமைக்கான பிரதான காரணமாக தோன்றுகிறது. வறட்சியான காலநிலையால் மின்சார உற்பத்தியினை அளவு அதாவது வறட்சி காரணமாக உற்பத்தியினுடைய மின்சார உற்பத்தியினுடைய அளவு அரைவாசியாக குறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் வீட்டு பாவனை நீர்ப்பாசன தேவனை என்பவற்றிற்காக நீரை பாதுகாக்க வேண்டிய தேவை எழுந்திருப்பதால் மின் உற்பத்தியை குறைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாகத்தான் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தினக்குரல் பத்திரிகையுடைய இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துகிற பொழுது ஒரு விடயத்தை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக கூற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. சிலரும் சில விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களில் கடந்த சில தினங்களாக முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மின்வெட்டுகளை அமுல்படுத்தி வருகிற இலங்கை அரசாங்கம் இரவு நேரங்களிலே பூங்காக்களிலும் அல்லது மிக முக்கியமான பொது இடங்களிலும் தேவைக்கு அதிகமான மின்குமிழ்களை ஒளிர விடுகிறார்கள். அந்த மின்குமிழ்களை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரங்கள் முன்னதாகவே அணைத்து விடலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் வரை அவற்றை ஒளிர விடுவதை தடுக்கலாம். இவ்வாறான நேரங்களே இவ்வாறான சிறப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஒன்றும் தவறில்லையே, ஏன் மக்களை நீங்கள் சிரமத்துக்கு உள்ளாக்குகின்றீர்கள்? களியாட்ட நிகழ்வுகளிலும் அல்லது களியாட்ட விடுதிகளிலும் அல்லது முக்கியமான பொது இடங்களிலும் அதிக அளவிலே மின்குமிழ்களை ஒளிர விட வேண்டிய தேவை இருக்கிறதா என்ற விமர்சனையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நேற்றைய தினம் கூட இடம்பெற்ற ஒரு நிகழ்வு பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாட்டினுடைய பல பகுதிகளிலும் சுழற்சி முறையிலான மின்தடை அமுல்படுத்தப்பட்டு வருகிற நிலையிலே நேற்றைய தினம் கொழும்பு தாமரை கோபுரத்திலே
பரட்சாத்த மின்குமிழ்கள் அடுத்தடுத்து ஒளிரவிடப்பட்டிருக்கிறமை பறைசாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதேபோல நாங்கள் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற கேலி சித்திரமாக 2015 ஜனாதிபதி என்கின்ற ஒரு மேசையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இருக்கிறார். மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் அமர்ந்திருப்பதாகவும், எனினும் தற்பொழுது 2019 மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற திட்டத்தை குப்பை கூடைகளை போடுவதாகவும் தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பிலே ஜனாதிபதி இருப்பதாகவும், எனினும் ஜனாதிபதியினுடைய ஆசையை இல்லாமல் செய்கிற வகையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு இணைந்து மஹிந்த குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவரை ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பிலான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிருக்கிற நிலையிலே தான் இந்த கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது. இன்றைய தினம் கூட நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற இருக்கிறது. 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான நாடாளுமன்ற குழுநிலை விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. இது தொடர்பான செய்திகளுக்கு தொடர்ச்சியாக www.aadhavnews.com அதுடன் ஆதவன் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன் இணைந்தீர்கள். மீண்டும் மற்றொரு இன்றைய நாளோடு நமது பார்வையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பேணி. வணக்கம் நேயர்களே.